நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வீரர்களே, பொடிங்க! புலி மாட்டிக்கிச்சு மகாராஜா. ஆனா மகாராஜா, என்ன இவன் தன்னை புலியா மாத்தலையே? மாத்திட்டான் குருதேவா. எப்போ மாறினா? ஆனா உங்க கவனத்தை இங்க இல்ல, அதோ அங்க வைங்க. என்ன இது பண்டித ராமகிருஷ்ணா, உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சா? இவன் லக்கண்ணாவாச்சே. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க குருதேவா, இப்பவே எல்லாத்தையும் புரிய வைக்கிறேனே. அவங்கள விடுவீங்க. மகாராஜா, எங்களை நீங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. புலி பிடிப்பட்டதா தகவல் வந்துச்சு, அதனாலதான் நாங்க அங்க வந்தோம். ஆனா எங்களை பிடிச்சு வச்சிருக்கீங்க. நாங்க என்ன மிருகங்களா? அதனால இதுல 2 பேருக்கு கால்ல அடிபட்டிருக்கு மகாராஜா. மகாராஜா, நீங்க எந்த புலிய தேடி இங்க வந்தீங்களோ அது இந்த புலிதான். அப்புறம் எங்க கலையபுரத்தை உண்டாக்குனது கூட இவருடைய வேலைதான். என்ன பேசுறீங்க பண்டிதரே? நாங்க ஏற்கனவே அந்த புலியால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பண்டித ராமகிருஷ்ணா? இவங்க எல்லாரும் அப்பாவி கிராமத்து ஜனங்க. இவங்க கிட்ட போய் நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எதை வச்சு நீ இவர்தான் புலின்னு சொல்ற? குருதேவா, நான் தெளிவா விவரிக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. என்ன விவரிக்க போற? இவங்க எல்லாருமே புலினா? குருதேவா, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னங்கறத அவசரப்படாம கேளுங்களேன். சரி, பொறுமையா கேக்குறேன், விஷயத்த சொல்லு. குருதேவா, முதல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தான் என்ன சொல்ல வரோன்றத சொல்ல அவகாசம் கொடுங்க. நீ சொல்லு பண்டிதர் ராமகிருஷ்ணா, இவங்க எல்லாரையும் எதுக்காக நீ சிறைப்பிடிச்ச? நான் எங்க பிடிச்சேன் பிரபு? பிடிச்சது நீங்க தானே. நான் பிடிச்சனா? ஆமா மகாராஜா, இந்த அதிசயம் நிகழ்ந்தது அன்னைக்கு ராத்திரி நீங்க புலிய பார்த்த உடனேயே அம்பு செலுத்தினப்போ. நான் அம்பு விட்டதுனாலயா பண்டிதர் ராமகிருஷ்ணா? நீ என்ன சொல்ல வரையோ கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா எங்களுக்கும் புரிய வரும். சரிங்க மகாராஜா. மகாராஜா, அன்னைக்கு நீங்க பானம் எய்தப்போ அது புலிய தாக்கி காயம் பட்டிருக்குமே அந்த இடத்துக்கு போனேன். அந்த புலியோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்க போனேன். நல்லா கூர்ந்து கவனிச்சதுல அங்க அறுபட்டு போன ஒரு மனுஷனுடைய கால் கட்ட விரல் கிடைச்சது. மகாராஜா, அப்படி ஆனதுக்கு காரணம் அன்னைக்கு நீங்க எய்த அம்புதான். அதால ரத்தமும் சிந்தி இருந்துச்சு. நீங்க அம்பு எய்தது அந்த புலிய கொல்றதுக்காக. ஆனா அங்க கிடைச்சதுன்னு மனுஷனுடைய கால் விரல். வெட்டுப்பட்ட அந்த விரல் கண்டிப்பா இவங்கள ஒருத்தரோட தான் இருக்கணும். முதல்ல நானும் பயந்துட்டேன் மகாராஜா. மத்தவங்க சொல்ற மாதிரி ஒரு புலியால மனுஷ ரூபத்துக்கு மாற முடியும்னு நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னா பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் நான் ராஜ நர்த்தகி சௌதாமணி தேவியார் தங்கியிருந்த இடத்துக்கு போனேன். அங்கதான் எனக்கு புலியுடைய வால் கிடைச்சது. அப்பவே எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு மகாராஜா, அது ஒண்ணு நரமாமிசம் சாப்பிடுற புலி இல்ல. அப்புறம் இன்னைக்கு குருதேவர் மூலமா இந்த காட்டுவாசியை பிடிச்சதுக்கு அப்புறம் நான் சந்தேகப்பட்டது தெளிவாயிடுச்சு. இவன் ஒன்னும் கொடூர மிருகம் இல்ல. ஒருவேளை அது உண்மையா இருந்தா எப்படி நம்ம குருதேவரால அவ்வளவு சுலபமா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்க முடியும் சொல்லுங்க? நீ இப்ப என்னதான் சொல்ல வர பண்டித ராமகிருஷ்ணா? உனக்கு என்னோட மந்திர சக்தி எப்படிப்பட்டதுன்னு தெரியாதா? தெரியும் குருதேவா. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட ஒரு ராட்சசன் கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல.
நீங்க மந்திரங்களை சொல்றதுக்கு கூட அவன் அவகாசம் கொடுத்திருக்க மாட்டானே. இங்க பிடிச்சது என்னவோ உண்மைதான், ஆனா அது மனுஷனாச்சே. ராத்திரியில இருந்து விடியற வரைக்கும் உங்க பக்கத்திலே தான் இருந்திருக்கான், ஆனா உங்களை எதுவுமே செய்யலையே. மகாராஜா, நான் சந்தேகப்பட்டது சரிதான்னு எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னா, என் அம்மா அந்த காட்டுவாசிய பார்த்தப்போ நாங்க அவனை கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு போனோம். அப்ப நீ சொல்ல வர்றது உங்க தாயாருக்கும் அந்த காட்டுவாசிக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தை மட்டும் இல்ல அரசே, இந்த காட்டுவாசி என் அம்மாவுக்கு ஒரு நல்ல நண்பனாவே ஆயிட்டான். தினமும் காலையில கூடாரத்துக்கு வெளியில அம்மாவுக்காக பழங்களை வச்சுட்டு போனான். இவ்வளவு பழங்களா? இந்த இடத்துல யார் வச்சுட்டு போனது? அம்மா, இந்த பழங்களை இங்க யார் வச்சுட்டு போனது? இதெல்லாம் எனக்காக தான், அதாவது அம்மாக்காகவா? மகாராஜா, அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இரவு வேளையில தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு முறை அவங்க மட்டும் காட்டுவாசிய பார்த்திருக்காங்க. மகாராஜா, இந்த காட்டுவாசி நரமாமிசம் சாப்பிடுறவன் இல்ல. இவனும் நம்மள மாதிரியே ஒரு சாதாரண மனுஷன் மட்டும்தான். ஆனா இவன் இந்த காட்டுக்குள்ள எப்படி வந்தாங்கிற ரகசியத்துக்கு நம்ம பதில் தேடியே ஆகணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் மணிப்பட்டி கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்து மக்கள் சில பேர்கிட்ட பேசினதுல என்ன தெரிஞ்சதுன்னா, கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு முன்னாடி கிராமத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையன் இதே வனத்துல தொலைஞ்சு போயிட்டான். அவன் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. இந்த காட்டுவாசி தான் தொலைஞ்சு போன அந்த சின்ன பையன். மகாராஜா, நீ சொல்றத பார்த்தா இங்க இருக்கிற அந்த ஆதிவாசி மாமிசம் சாப்பிடுறவன் இல்ல. ஆமா மகாராஜா. மகாராஜா, நான் கிராமத்துக்குள்ள போனப்போ எனக்கு இன்னொரு ரகசியமும் தெரிஞ்சது. இங்க நடக்கிறது எல்லாமே ஒரு சூழ்ச்சி தான், பெரிய சதி வேலை இது. இங்க புலியும் இல்ல, நரமாமிசம் சாப்பிடுற மிருகமும் இல்ல, ஆனா மக்கள் மனசுல பயம் மட்டும் இருக்கு. இந்த கிராமத்தை சுத்தி எந்த பகுதியிலையும் புலி நடமாட்டமும் இல்லங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மகாராஜா. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. மனுஷ ரூபத்துல இருந்து புலியா மாறுறாங்கிற வதந்திய பரப்புறவனுக்கு அந்த காட்டுவாசி பிடிபட்டானா நிச்சயமா இங்க வருவாங்கிற சந்தேகம் எனக்கு இருந்தது. அது இப்போ உண்மையாயிடுச்சு. இந்த காட்டுவாசியால தான் இவங்களுடைய மொத்த சதி திட்டமும் தோத்து போயிடுச்சு. இங்க இருந்த எல்லாருமே காட்டுவாசி புலியா மாறக்கூடிய இந்த அற்புத காட்சியை பார்க்க அவளோட காத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இவங்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தபடி நீங்க இவங்களை இங்க வர சொல்லி கட்டளை இட்டு இருந்தீங்க. ஆனா இவங்க வரவே இல்லையே. ஏன்னா சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காட்டுவாசிய கொல்லணுங்கிறது தான் திட்டமே. வாங்க, நாம இங்கிருந்து போயிடலாம். அப்புறம் இந்த திட்டத்துக்கு ஏத்தபடி நெருப்பை ஏத்தி வச்சிருந்தோம். ஆமா, நான் வேணும்னு கணிச்சுதான் இவங்க வர திசையில வீரர்கள் யாரையுமே நிறுத்தி வைக்கல. ஏன்னா காட்டுவாசியை கொல்ல இவங்க வருவாங்கங்கிறது என்னோட அனுமானம். நினைச்ச மாதிரியே வந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. ஏற்கனவே நானும் மகாராஜாவும் மந்திரியாரும் சேர்ந்து இவங்களை பிடிக்கிறதுக்கு அங்க வலை விரிச்சு வச்சிருந்தோம். வந்தாங்க,
மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அது நாங்க போதும், நிறுத்துங்க. நீங்க வனத்துக்குள்ள பதுங்கி இருக்கும் போதே எங்க வீரர்கள் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. மகாராஜா முன்னாடி நிக்கிறீங்க, அத மனசுல வச்சுக்கிட்டு எல்லா உண்மையையும் சொல்லிடுங்க. உங்களுடைய சதித்திட்டம் இப்ப வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இந்த காட்டுல வனவாசியும் கிடையாது, இந்த புலியும் கிடையாது. சொல்லு லக்கண்ணா, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண? மகாராஜா இது உண்மை இல்ல. நாங்க தப்பு எதுவும். லக்கண்ணா, பொய் சொல்றது பெரிய குற்றம்னு உனக்கே தெரியும்ல. நீ என்ன நினைச்ச? நீ சொன்ன அந்த மனுஷன் புலியா உருமாறுற கதைய நான் கண்மூடித்தனமா நம்பிடுவேன்னு நினைச்சியா? மனுஷங்களை சாப்பிடுற புலிய பிடிக்கிறதுக்கு நான் இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே இல்ல. இந்த சதிக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். அத பத்தி எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் சொன்னான். லக்கண்ணா, இப்ப நீயே சொல்லு, நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆதிவாசியை ஏன் கொல்லணும்னு முயற்சி பண்ணீங்க? மகாராஜா, எங்களோட எண்ணம் காட்டுவாசிகளை கொல்றது கிடையாது. சொல்ல போனா நாங்க அவனை காப்பாத்த தான் முயற்சி பண்ணோம். அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணம்னா காட்டுப்பகுதியில அந்த புலியோட நடமாட்டம் இருக்கணும்னு. நீ என்ன சொல்ற? லக்கண்ணா, நீயாவே தான் என் முன்னாடி வந்து நின்னு இந்த பிரச்சனையை பத்தி என்கிட்ட சொன்ன. இப்ப அந்த பிரச்சனையே மாத்தி பேசுறது உனக்கு முரண்பாடா தெரியலையா? ஆனா இதுதான் உண்மை மகாராஜா. காடுதான் எங்க வாழ்வாதாரமே. காட்டை சுத்தி நிறைய கிராமங்கள், அதோட அங்க இருக்கிற ஜனங்களும் அதிகமாகிட்டே இருக்காங்க. அதனால காட்டை அழிச்சிட்டு மனுஷங்களுக்காக புது கிராமங்களை விரிவுபடுத்துறாங்க. ஒரு காலத்துல அந்த காட்டுல புலி சிங்கம்லாம் நடமாடிட்டு இருந்துச்சு மகாராஜா. ஆனா இப்ப ஒண்ணு கூட அங்க இல்ல. அந்த காடு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. அதுல புது கிராமங்களை உருவாக்கிறாங்க மகாராஜா. நீங்க எதுக்காக இந்த சதித்திட்டத்தை எல்லாம் போட்டீங்க? மகாராஜா, நான் காட்டை காப்பாத்தி பாதுகாக்க நினைச்சேன். அதனால ஊர் மக்கள் மனசுல அந்த புலிய பத்தின பயத்தை உண்டு பண்ணேன். ஏன்னா அப்பதான் அவங்க அந்த இடத்த காலி பண்ணி போவாங்க. அப்பதான் அந்த காட்டுக்கு அவங்களால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் உங்க பிரச்சனை விஜயநகரத்துடைய அரசவைக்கே வந்துடுச்சு. ஆமா, நான் திட்டம் போட்ட மாதிரியே நீங்களும் இந்த காட்டுக்கு வந்தீங்க. புது குடியிருப்பை பத்தி நான் சொன்ன யோசனைய கைவிடக்கூடாதுன்னு அதுக்காக தான் உங்களையும் நான் நம்ப வச்சேன் மகாராஜா. அதனாலதான் எங்க கூட்டாளிங்களோட சேர்ந்து புலிவேஷம் போட்டு உங்க கூடாரத்துக்கு வர வேண்டியதாகி போச்சு மகாராஜா. அப்படின்னா இதுக்காக தான் அன்னைக்கு ராத்திரி குருதேவரை பணையமா வச்சு புலிய பிடிக்க முயற்சி பண்ணப்போ அவரை காயப்படுத்த நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா காட்டுவாசியை நாங்க பிடிக்கணும் இல்லையா? ஆனா உங்களுடைய துரதிர்ஷ்டம், அந்த காட்டுவாசி உங்களுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல முந்திக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அவரை பாதுகாத்திருக்கான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மொத்த நாடகத்தையும் நீங்க தான் பண்ணீங்கன்னு தெரியுது. ஆனா இது எல்லாத்தையும் எப்படி பண்ணீங்க? மந்திரியாரே, இது நீங்க நினைக்கிற அளவுக்கு கஷ்டமான விஷயமே இல்ல. புலி மாதிரியே கால் தடங்களை காட்டி அப்புறம் புலி மாதிரியே போலியா கர்ஜன சத்தம் கொடுக்கறது, இது எல்லாமே சுலபமான ஒரு விஷயம்தான். ஏன் கணிப்பு சரியா இருந்தா புலி மாதிரி உருமுனது நம்ம லக்கண்ணாவோட வேலையா தான் இருக்கணும். என்ன லக்கண்ணா அவர்களே, நான் சொல்றது சரிதானே? சரிதான் ராமகிருஷ்ணா அவர்களே. லக்கண்ணா, நீயும் உன்னோட கூட்டாளிகளும் குற்றம் செஞ்சது என்னவோ உண்மைதான். இந்த கிராமத்து மக்களை நீங்க பயமுறுத்திருக்கிறீங்க, அவங்கள சங்கடப்படுத்திருக்கீங்க. அதனால நீங்க எல்லாருமே தண்டனைக்குரியவங்க தான். அது உண்மையா இருந்தாலும் அந்த காரியத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. நீங்க காடுகளை பாதுகாக்கத்தான் இந்த காரியம் பண்ணிருக்கீங்க. உங்களோட பிரச்சனை என்னன்றது எனக்கு நல்லா புரியுது. காடுகளை பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. ஆமா மகாராஜா, ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் இன்னைக்கே அறிவிக்கிறேன், மரிப்பட்டியோட காட்டு பகுதி இனி அரசோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, லக்கண்ணாவை அந்த காட்டு பகுதியோட பாதுகாவலனா நியமிச்சு நான் ஆணையிடுறேன். நாங்க எல்லாரும் நீங்க நியாயமானவர்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது இப்போ உண்மையாயிடுச்சு. நீங்க நியாயத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. நீங்க ஒரு மகான் மகாராஜா. நன்றி மகாராஜா, உங்களை கடவுளா நினைக்கிறோம். மந்திரியாரே, மகாராஜா, மரிப்பட்டியோட காட்டு பகுதியில எத்தனை புது கிராமங்கள் உருவாயிருக்கோ அது எல்லாத்தையும்
வேற நல்ல பகுதியா பார்த்து அமைச்சு கொடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கப்புறமா வேற எந்த ஒரு ஊரும் அந்த காட்டு பகுதியில அமையவே கூடாது. சரி மகாராஜா, உங்களோட உத்தரவு முழுமையா நிறைவேற்றப்படும் மகாராஜா. உங்களுக்கு கவலை வேண்டாம். மகாராஜா அவர்கள் வாழ்க! மகாராஜா அவர்கள் வாழ்க! மகாராஜா அவர்கள் வாழ்க! மகாராஜா அவர்கள் வாழ்க! இனி நீங்க எல்லாரும் கவலையே இல்லாம கிளம்புங்க. மகா மந்திரியார் எப்பவுமே உங்க கூட தொடர்புலயே இருப்பாரு. அப்புறம் இது சம்பந்தப்பட்ட வேலையை உடனே ஆரம்பிங்க. இன்னொரு முறை மனசார நன்றி சொல்லிக்கிறேன். குருதேவா, நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா உங்க சாதுரியத்தால தான் உங்களை புலி தூக்கிட்டு போச்சுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அது ஒரு காட்டுவாசியா உருமாறிச்சுன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க தான் உங்க மந்திர சக்தியால அதை பிடிச்சிட்டீங்கல்ல. ஆ, ஆனா இந்த காட்டுவாசிய பார்த்தா நல்லவனா தெரியறான். அப்புறம் காட்டுல எந்த புலியுமே இல்ல. ஆ, 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 அது வந்து நேத்து ராத்திரி காட்டுல எல்லா தீப்பந்தங்களும் அணைஞ்சு போச்சு. நாலா பக்கமும் இருட்டா இருந்ததா, அந்த இருட்டுல என்னால சரியா பார்க்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் நல்லா அசந்து தூங்கிட்டேன். அப்படி தூங்கும்போது தான் நான் இப்படி ஒரு கனவை கண்டிருக்கணும்னு நினைக்கிறேன். காட்டுவாசி புலி மாதிரி உருமாறின கனவு தான் அது. மகாராஜா, அந்த கனவு ரொம்ப தத்ரூபமா இருந்தது. அதனாலதான் கனவுல வந்த விஷயத்த உண்மைன்னு நினைச்சு நான் ஓடி வந்தேன். சரி குருதேவா, என்னால உங்க நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி. என் நிலைமையை புரிஞ்சுக்கிறது நீங்க ஒருத்தர் மட்டும்தான் மகாராஜா. மகாராஜா, மகாராஜா, அந்த காட்டுவாசி சம்பந்தப்பட்ட உங்களோட முடிவு என்ன மகாராஜா? என்ன கேட்டா அந்த ஆதிவாசியும் நம்மள போலவே மக்களுக்கு நடுவுல வாழ்ந்தா அது அவனுக்கும் நல்ல விதமா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன மன்னிக்கணும் மகாராஜா. என்னன்னா அந்த காட்டுவாசி வனத்திலேயே வாழ்ந்து பழகி போயிட்டான். அவனோட வாழ்வாதாரமே அதுதான். ஒருவேளை இந்த இடத்தை விட்டு அவனை அனுப்பிட்டோம்னா அவனால வாழ முடியும்னு தோணல. ஏன் வாழ முடியாது? கண்டிப்பா வாழ முடியும். நான் அவனை வாழ வச்சு காட்டுறேன் மகாராஜா. ஒருவேளை அவனுக்கு நல்ல உணவு, நல்ல உடை, இருப்பிடம் கிடைச்சா இது சாத்தியம்தான் மகாராஜா. குருதேவா, உங்களால இந்த வனத்துல வாழ முடியுமா? என்னாலயா? என்னால எப்படி இந்த வனத்துல வாழ முடியும்? நான் என்ன காட்டுவாசியா? இல்ல குருதேவா, நீங்க கண்டிப்பா ஒரு காட்டுவாசி கிடையாது. ஆனா அவனும் உங்களை மாதிரி கிடையாது. அவன் ஒரு சகஜமான மனுஷன். ஆஹா. நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன் ராமகிருஷ்ணா. ஆனா சில சமயம் உன்னோட உள்நோக்கத்தை கண்டுபிடிக்க என்னாலேயே முடியல. இருந்தாலும் நீ செஞ்ச வேலையையும் உன்னையும் நான் பாராட்டியே ஆகணும். நீ என்ன கவர்ந்துட்ட. நீ பண்ண இந்த வேலைக்கு கண்டிப்பா உனக்கு பரிசு கொடுத்தே ஆகணும் ராமகிருஷ்ணா. நீயே கேளு. உனக்கு எந்த மாதிரி பரிசு வேணும்ன்றத நீயே கேளு ராமகிருஷ்ணா. மகாராஜா, பரிசா நீங்க எனக்கு கொஞ்ச நாள் விடுமுறை கொடுத்துருங்களேன். ஏன்னா நான் அவை முடிஞ்சது மந்திரியாரே. நாம எல்லாரும் விஜயநகரத்துக்கு திரும்பி போகிறதுக்கு ஏற்பாடுகளை பண்ணுங்க. சரி சரி மகாராஜா. மகாராஜா, என்னோட வேண்டுகோள். குருதேவா, வாங்கல. நாம ரெண்டு பேரும் அப்படியே காட்டை சுத்தி பார்த்துட்டு வரலாம். போலாம் மகாராஜா. போச்சாராமா, உனக்கு இந்த அவமானம் ரொம்ப தேவைதான். உனக்கு என்னமா புரியல? நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் மகாராஜா உனக்கு விடுமுறையை கொடுக்க மாட்டாரு. மகாராஜா, மகாராஜா, அந்த காட்டுவாசி கூண்டுல இருந்து தப்பிச்சு போயிட்டான். அம்மா சொல்றாங்க. தெரியும் சாரதா, என்னால புரிஞ்சுக்க முடியுது. இங்க பாருமா, உன் நண்பன் காட்டுக்குள்ள போயிட்டான். அவன் அங்க இருக்கிறதா அவனுக்கு நல்லது. பரிமாறுங்க. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.
அடடே, வாங்க 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 வாங்க, வணக்கம். வந்துட்டோம். வணக்கம் பண்டித் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு வழியா நீங்க இந்த விஜயநகரத்திலே மிகப்பெரிய பணக்காரரா மாறிட்டீங்க. மகாராஜாவுக்கு அப்புறம் தான். அது என்னமோ உண்மையா இருக்கலாம். இருந்தாலும் விஜயநகர மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க தானே பெரிய பணக்காரரே. அது மட்டும் இல்லாம எங்களுடைய அந்த கேடுகட்ட பழைய குரு இன்னைக்கு இந்த விஜயநகரத்துல மிக மோசமான ஒரு ஏழையா மாறிட்டாருல்ல. எப்படியோ ஒரு வழியா நம்ம மகாராஜருக்கு அந்த கேடுகட்ட கிழவனை பத்தி எல்லாமே புரிஞ்சு போச்சு. அதனாலதான் இன்னைக்கு அந்த கிழவனை தர்பாரை விட்டு தலைதெறிக்க ஓட விட்டுட்டாரு. அடே நம்பிக்கை துரோகிங்களா, நீங்க உருப்படவே மாட்டீங்கடா. என்கிட்ட பணம் இருக்கும்போது நீங்க என் காலடியிலேயே இருந்தீங்க. இப்போ உங்க சுயரூபத்தை காட்டுறீங்களா? பாவீங்களா, படுபாவீங்களா, நீங்க நாசமா போயிடுவீங்களா. காலம் ரொம்ப சக்தி வாய்ந்தது கனிமணி. இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிறைய பணம் வந்து சேரலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது பண்டித ராமகிருஷ்ணா. நாய் வாழ நம்மளால எப்படி நிமித்த முடியாதோ அதே மாதிரிதான் எங்க கஞ்ச பீசனாரி குருநாதரையும் மாத்தவே முடியாது. ஐயோ, இல்ல அவரை பத்தி நீங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க. நீங்க 2 பேரும் அவரோட சிஷ்யர்கள் ஆச்சு, அவரை பத்தி நீங்களே இப்படி தப்பா பேசலாமா? அந்த கிழவெல்லாம் ஒரு குரு, அவனுக்கு நாங்க ஒரு சிஷ்யனுங்க. எனக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இல்ல சந்தேகம் இல்ல, நான் உறுதியா சொல்றேன். அந்த கேடுகட்ட கிழவை இங்கதான் எங்கேயோ உட்காந்து வெங்காயம் உரிச்சுக்கிட்டு கண்ணீர் மழுக உங்களை பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றத நம்புங்க, சந்தேகமே படாதீங்க. அதோ அங்க இருக்கானே, அவனோட துண்டை எடுத்துட்டு பாருங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. ஆமாமா, எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம. அதுவும் இல்லாம நான் தான் வரும்போதே விரோதிங்க வயிறை வெடிக்க வைக்கிற மூலிகையை என் கையோடயே கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன? எங்க பாக்குறீங்களா அந்த அதிசயத்தை? எடுத்துக்கொடுறாமணி. எதிரியோட வயிறை வெடிக்க வைக்கிற மூலிகையா? என்ன பண்ணுவது? ஒருவேளை அந்த கேடுகட்ட கிழவை இந்த கூட்டத்துக்குள்ள எங்கேயாவது இருந்தானா என் கையில இருக்கிற இந்த மூலிகை போய் தானா திறந்துரும். அதுக்கப்புறம் அவன் வயிறு வெடிச்சு செதறிட்டான். அட கடவுளே, அவங்க கிட்ட என் வயித்தை வெடிக்க வைக்கிற மூலிகை இருக்கு. ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும். மூடி வச்ச மூலிகை திறந்துருச்சு. மொட்டை தலையன் வயிறு கிழிச்சிருச்சு. இல்ல வாடாமணி, கிழமை எதுக்கு கத்துறான்? என் வயித்தையா வெடிக்க வைக்கிறீங்க உங்களை? ஏண்டா அந்த ராமகிருஷ்ணன் வீட்டுல என்ன வேலை செய்ய வைக்கிறீங்களா? நான் முட்டாளடா உங்களை? எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. என்ன கொல்லவா பாக்குறீங்க? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்டா? குருஜி, ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க எதுக்கு உங்களை அனாவசியமா கொலை பண்ண நினைக்க போறோம் சொல்லுங்க பாப்போம். எங்களை விட அதிகமா பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. இப்ப நீங்க யாருக்கிட்ட வேலை செய்யறதா சொன்னீங்க? நல்ல கண்ணை திறந்து பாருங்க, உங்க வீட்டுல தான் இருக்கீங்க. இதெல்லாம் கனவா? ஆமா, இது கனவே தான். இது ரொம்ப கெட்ட கனவா இருக்கே. ஐயோ, என் கனவுல நான் என்ன பார்த்தேன் தெரியுமா? நான் ரொம்ப ஏழை ஆயிட்டேன். என்னது குருஜி, ஒருவேளை நீங்க ஏழையாக போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி எங்க சம்பளத்துல நீங்க கொடுத்துருங்க, புரியுதா? முட்டாளுங்களா, நான் எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறேன்டா. அந்த கனவுல நான் வறுமையில வாடுறவனாவும் அந்த பண்டித ராமகிருஷ்ணன் பயங்கர பணக்காரனாவும் இருந்தான்டா. அது மட்டும் இல்லாம நான் முக்காட போட்டுக்கிட்டு அந்த ராமா வீட்டுல எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா. குருஜி, காலையில வர கனவு நினைவாகன்னு சொல்லுவாங்க. ஆமா குருஜி. முட்டாளுங்களா, இப்படி அபசகுணமா பேசாதீங்கடா. குருஜி, நாங்க பேசுறதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நீங்க கண்ட கனவு தான் உங்களை பழிவாக போகுது. உங்களுடைய பரம எதிரியான அந்த பண்டித ராமகிருஷ்ணன் நாளுக்கு நாள் மகாராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்கா. அதனால பாதிப்பு உங்களுக்கு தான் குருஜி. கூடிய சீக்கிரம் இந்த விஜயநகரத்துல பெரிய பணக்காரரா பண்டிதன் வர போறா. நீங்க கையேந்தி அவகிட்ட நிக்க போறீங்க. ஐயோ கடவுளே. குருஜி, நான் சொல்றத கேளுங்க. உங்க வேலையை நீங்க இப்பவே காட்ட ஆரம்பிச்சிருங்க, சரியா இருக்கும். நீ என்னடா சொல்ற? அப்படிதான், பொங்கி எழுங்க குருஜி, உங்களால முடியும். குருஜி, காசா பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணணும்? இப்ப குனிங்க. எப்படி குனியணும்? இதோ இந்த மாதிரி தான். டேய், அது எடுத்து விட போடா. எங்களையாட அடிக்கிற மொட்டை தலையா? இந்த துண்டை வச்சுக்கங்க குரு. எங்க? இங்க வச்சுக்கங்க குரு.
அடுத்து என்ன செய்யணும்? இப்ப ரொம்ப பணிவா நீங்க உங்க 2 கைகளையும் ஏந்திக்கிட்டு சொல்லுங்க. என்ன சொல்லணும்னு சொல்லுடா. ரொம்ப பணிவோடு சொல்லணும். எஜமா, நான் உங்களுக்கு என்ன பணிவிட செய்யணும் எஜமா? எஜமா, நான் உங்களுக்கு என்ன பணிவிட? சொல்லுங்க குருவே. என்ன நீங்க என்னடா செய்ய வைக்கிறீங்க? குரு அவசரப்படாதீங்க. நீங்க ஒரு நல்ல அடிமையா எப்படி இருக்குன்றதுக்கான பயிற்சியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கண்டிப்பா நீங்க பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வரதா போகுது. அதுக்கு முன்னாடி அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டா பிச்சை எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கலாம். அதுக்காக தான் இதெல்லாம் குரு. அம்மா அம்மா வாங்கிடா, வாங்க. துண்டு எடுத்து கொடுத்தாலும் வாங்கிக்க. என்னையா பிச்சை எடுக்க வைக்க போறீங்க? உங்களை டேய் நில்லுங்கடா, நில்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம்டா? கஷ்டம் எனக்கு இல்லடா, பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு தான் கஷ்டம் வரப்போகுது. அடிமையாக போறது அவன்தான்டா. பார்த்துக்கிட்டே இருங்க. அரசவைக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கான தீர்வு பண்டிதன் ராமகிருஷ்ணன் கிட்ட இல்ல, என்கிட்ட தான் இருக்கு. அரசவைக்கு கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. சரி குருஜி. ஆரத்தி தட்டு எதுக்கு? என்ன விஷயம்? நாங்க வழி அனுப்பிட்டு இருக்கோம். அப்படின்னா உன் பிறந்த வீட்டுக்கு போக முடிவு பண்ணிட்டியா? என்ன விஷயமா இது? அம்மா சொல்றாங்க நான் பிறந்த வீட்டுக்கு போறேனா. ஆனா 4 நாள் மட்டும்தான். நான் ஒரு 7 நாள் தங்கிட்டு வரேன். ஐயா, உங்க 2 பேருடைய பிரச்சனை இன்னும் தீரவே இல்லையா? சரி, நீ ஒரு 7 நாள் தங்கிட்டு வா போ. அம்மா கேக்குறாங்க. பொண்டாட்டி பேச்சு கேட்டு அம்மாவையே நீ எதிர்த்து பேசுறியா? அப்படிலாம் இல்லம்மா, நீ தப்பா எடுத்துக்காத. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் ஒரு 4 நாள் மட்டும் தான் இருந்துட்டு வரணுமா? 7 நாள் அங்க இருந்துட்டு வந்துரு போ. 4 நாள் தான் இருந்துட்டு வர சொல்லிருக்கேன். இல்ல 7 தான். போ 4 தான். 7 தான் சொல்றான்ல. ஓ, பிறந்த வீட்டுல நீ எத்தனை நாள் வேணாலும் இருந்துக்க. உங்க பிரச்சனை நீங்களே பாத்துக்கங்க. நான் இப்ப அரசவைக்கு போய் ஆகணும். ஏன்னா தர்பார்ல நீ தினமும் உன்னோட சாதுரியத்தை காட்டுற. ஆனா வீட்ல நீ ஒரு முட்டாள் மாதிரி நடந்துக்கிற. அதுக்கு என்ன இப்போ? நம்ம வீட்ல நீங்க 2 பேரும் தான் இருக்கீங்கல்ல. என்னைக்கு என் திட்டம் உங்ககிட்ட பழிச்சிருக்கு சொல்லுங்க. அப்ப நான் புறப்படட்டுமா? அம்மா சொல்றாங்க நீங்க தர்பாருக்கு போறதுக்கு முன்னாடி ஆரத்தி எடுக்கணுமா. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எதெல்லாம் கிடைச்சிருக்கோ அதெல்லாம் அம்மனோட கிருபையால தானே. அதனால நல்ல சகுனத்துக்காக ஆரத்தி எடுத்துட்டு போங்க, சரியா? அம்மா, நான் இத உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லையேம்மா. பார்த்தல, தினமும் என்னத்த அடியால அடிச்சுதான் அரசவைக்கு அனுப்புவாங்க. இன்னைக்கு ஆரத்தி எடுக்க சொல்றாங்க. எடு சாரதா, சீக்கிரம் ஆகட்டும். வாங்க. அம்மன் தாயே, இன்னைக்கு வரைக்கும் உன்னால எவ்வளவு பணம் வசதி கிடைச்சிருக்கோ அதெல்லாம் எப்பவும் நிலைச்சிருக்கணும். என்ன சாரதா, நீ அம்மன் கிட்ட இப்படி நாம வேண்டிக்கிறது? பணம் நிரந்தரம் கிடையாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அப்படி வேண்டிக்கிறதா இருந்தா நம்ம கௌரவமான வாழ்க்கை காலம் முழுக்க நீடிக்கணும்னு வேண்டிக்க. கௌரவம் தான் பணத்தை விட முக்கியம். ஏன்னா கௌரவம் இல்லைன்னா பணத்தால பிரயோஜனம் இல்ல. போ, வெளியே போ. என்கிட்ட எப்படியெல்லாம் நீ பேசாத. தர்பார் கிளம்பு. என்ன இது? நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறாங்க. இப்பதான் என்ன பாராட்டி பேசினாங்க, அதுக்குள்ள இப்ப அடிக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து அந்த அம்மன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்க. இப்ப தடியடி வாங்கி இந்த அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படியா? சரி, நான் கிளம்புறேன். அரசவைக்கு நேரமாச்சு. அடிக்காத. இருமா, போறேன். அடிக்காத. என்ன நடக்குது இங்க? மறந்துட்டீங்களா? நான் தற்காலிக மகாராஜாவா இருந்திருக்கேன். என்ன வணங்குங்க. வணக்கம் குருதேவா. சரி உட்காருங்க. மகாராஜா வருகை தருகிறார். மரியாதை கேட்டுவாங்க, நல்லா ஓட மாட்டேன். மகாராஜா கிருஷ்ணதேவராய வாழ்க. 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 மகாமந்திரியாரே, இன்னைக்கு அரசவையை தொடங்கலாம். உத்தரவு மகாராஜா. மகாராஜா, இன்னைக்கு நம்ம தர்பாருக்கு ஒரு விசேஷமான விருந்தாளி வரப்போறாரு. அவரு விருந்தாளி மட்டும் இல்ல, இந்த ராஜா தர்பாருக்கு ஒரு சவாலையும் கொண்டு வராரு. என்னது சவாலா?
எங்க அந்த சவால்? குருஜி குருஜி அமைதியா உட்காருங்க குருஜி. சவால் வரல, இனிமேல் தான் வரப்போகுது. அந்த சவாலை நீங்க ஏத்துக்காதீங்க குருவே, இல்லன்னா உரிச்சு ஊருக்கா போட்டுருவாங்க. அந்த சிறப்பு விருந்தினர் யாரு, அவரோட சவால் தான் என்ன? அது அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் மகாராஜா. நீங்க அனுமதி கொடுத்தா அவரை உங்க முன்னாடி இங்க வர சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா அவர் வர சொல்லுங்க. உத்தரவு மகாராஜா. जय राष्ट्रीय स्वस्थ श्यामल भूमि और मेक बर्षे ज्वाल जीवन तारा பசுக்கோல் அமிர்தம் போல பால் புரக்தம் மக்களை ஆள்ற தர்மமான ஆளுமை நியாயத்தை வழிபடுற ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் தான் மிக சிறந்த சக்கரவர்த்தி. ராமா, இந்த ஆளை பார்த்தா பிரச்சனையை உருவாக்குற மாதிரி தெரியுது. கண்டிப்பா இது ஒரு பெரிய பிரச்சனையை தான் கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கான பதில் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப வினோதமான தோற்றம், வினோதமான வணக்கம். அது மட்டும் இல்ல, நெத்தியில சந்தனம். நீங்க யார் அன்பரே? जय राष्ट्रीय स्वस्थ श्यामल भूमि और मेक बर्षे ज्वाल जीवन तारा. இது பெங்காலி மொழி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த ராஜ்யத்துல பசுமை நிறைஞ்சு இருக்குமோ ஆகாயமே விருப்பப்பட்டு மழைய பொழிய வைக்கும். பசுக்கோல் அமிர்தம் பால் புரக்தம். நதிகளுடைய அனுகிரகம் கொண்டு பாவங்கள் போகும். மலையாளம். அப்படின்னா எந்த ராஜ்யத்துல ஒரு பசு அமிர்தம் போல பால் கறக்குதோ அந்த ராஜ்யத்துல நதிகள் பாவத்தை போக்கும். சம்ஜே ராஜுடு ராஜாக்ஷி பூஸ் பிரதாபி. இது குஜராத்தி. இதுக்கு அர்த்தம் அந்த ராஜ்யத்துல அரசர் வீர பராக்கிரமரா இருப்பாரு. ஜோ அபர்னீஸ் இஸ் பிக்ராமி. இது பார்சி மொழி. அப்படின்னா உங்களுக்கு என் பேர் தெரியலையா? மாத்ருபாஷா குப். இதுதான் என்னோட பேரு. இதுதான் இதுதான் என்னோட சவாலும் கூட. விசித்திரமான சவால். சரி, அது இருக்கட்டும். நீங்க ஏன் எல்லா திசைகள்லயும் வணங்குறீங்க? மகாராஜா, இவர் சாதாரணமானவரா தெரியல, விசித்திரத்தோட மொத்த உருவமா தெரியறாரு. காண்டா காண்டா. மகாராஜா, இவர் என்ன ஏளனம் பண்றாரு. ஏதோ ஒரு மொழியில என்ன தவறா பேசுறாரு. இது எனக்கு பெரிய அவமானம், அரசவைக்கு அவமானம். குப்தா அவர்களே, நீங்க இப்படி பேசினதுக்கு காரணம்? நான் அவரை ஏளனமா ஒண்ணும் பேசல மகாராஜா. நான் இவரை பைத்தியம்னு மட்டும்தான் சொன்னேன். குஜராத்தில பைத்தியங்களை காண்டான்னு சொல்லுவாங்க. குப்தா அவர்களே, நீங்க எங்க குருதேவர ஆச்சாரியர் தாத்தாச்சாரியர பைத்தியம்னு சொல்றீங்க. இது மிகப்பெரிய தவறு. உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. மகாராஜா, ஒருவேளை நான் பண்ணுனது தப்புன்னு தோணுச்சுன்னா எனக்கு தூக்கு தண்டனையை கொடுங்க. ஆனா நான் என்ன பார்த்தேனோ அதத்தான் சொன்னேன். அப்படி என்ன பாத்தீங்க? தெளிவா சொல்லுங்க. மகாராஜா, ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை முழுசா கேட்காம நடுவுல மூக்க நுழைச்சா அது பைத்தியக்காரத்தனம் தானே. நான் 4 திசையில வணங்கும் போது இவரு நடுவுல மூக்க நுழைச்சாரு. அது தப்பு தானே? கடவுள் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்காரு. அப்புறம் இந்த மொத்த திசைகளும் அவரோட மறு ரூபமா என்ன பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் துர்கா சப்தசதியில கூட அம்மனோட அருளால எல்லா திசைகள்லயும் பாதுகாப்பு கிடைக்கும்னு தெளிவா போட்டிருக்கு. அதனால மகாராஜா, நான் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் எல்லா திசைகளையும் வணங்கினதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பேன் மகாராஜா. அப்புறம் யாரெல்லாம் என்ன ஏளனம் பண்றாங்களோ அவங்கள நான் பிராந்தன்னு சொல்லுவேன். பாத்திரமா? மகாராஜா, இவர் என்ன பாத்திரம்னு சொல்றாரு. நான் என்ன சமையல் பண்ற பாத்திரமா? மகாராஜா, இவர் மறுபடியும் என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காரு. நான் பாத்திரம்னு சொல்லல, பிராந்தன்னு சொன்னேன்.
மலையாளத்துல பைத்தியத்தை பிராந்தன்னு சொல்லுவாங்க, மராட்டில பேலா, பஞ்சாபில பாவ்லா, உருதுல அஹமத், அப்புறம் சிங்களத்துல பிஸ்ரூத்னு சொல்லுவாங்க. அதுக்கு போதும் போதும், பைத்தியம்னு சொல்லிட்டீங்க. அதை ஏன் இத்தனை மொழிகள்ல சொல்றீங்க? குருதேவா, நீங்க என்ன பண்ணீங்க? மகாராஜா, இவரு சொல்ல வந்ததை சரியா கேட்காம சரியா புரிஞ்சுக்காம நீங்க அவரை பார்த்து சிரிச்சிருக்கீங்க. அப்படி பண்ணது சரியில்லை. அவரை இழிவுபடுத்த நினைச்சு கடைசியில உங்களை நீங்களே இழிவுபடுத்திக்கிட்டீங்க. பாத்தியா ராமா, இவரை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல, ரொம்ப சாதுரியமா பேசுறாரு. இவரு தாத்தாச்சாரியாரை மட்டும் அவமானப்படுத்தல ராமா, நம்ம மகாராஜாவையும் அவருக்கு எதிராக பேச வச்சுட்டாரு. அவரு நினைச்சாலும் இவருக்கு தண்டனை கொடுக்க முடியாத நிலைமையில அவர் இருக்காரு. அப்புறம் சொல்லுங்க குப்தா அவர்களே, உங்களுடைய சவால் தான் என்ன? மகாராஜா, என்னோட பேர் தான் என்னோட சவாலே. பேரே சவாலா? அப்படின்னா அப்படின்னா பாரத நாட்டுல எத்தனை மொழிகள் இருக்கோ அது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னோட தாய்மொழி எதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனாலதான் நான் என்னோட பேரை மாத்ருபாஷா குப்துன்னு வச்சிருக்கேன். நான் 9 ராஜ்யங்களை கடந்து வந்திருக்கேன். போன எல்லா இடத்துலயும் நான் இதே சவாலை தான் விட்டுருக்கேன். யாராவது ஒருத்தர் என்னோட தாய்மொழி எதுன்னு கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா நான் என்னோட சொத்து முழுக்க அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுவேன். மகாராஜா, நான் என்னோட சொத்தை அரசவைக்கு கொண்டு வர்றதுக்கு அனுமதி கொடுங்க. அனுமதி உண்டு. நல்லது. சேவகர்களே, என்னோட சொத்தை கொண்டு வாங்க. பணத்தை சேவகர்கள் கொண்டு வராங்களா? அப்படின்னா இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கணும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல குருஜி, அதுல நிறைய பணம் இருக்கு, அள்ளிக்கலாம். என் மனசுல நினைச்ச விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? குருஜி, நாங்களா உங்களோட சிஷ்யங்களாச்சே. ஏன்னா உங்க மனசுல என்ன நினைச்சாலும் அது எங்க மூளைய உடனடியா வந்து சேர்ந்துரும். ஏன்னா உங்க மூளை மட்டமான மூளையாச்சே. இந்த பணம் அந்த பண்டிதர் ராமனுக்கு தான் போய் சேர போகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் குருஜி, இந்த தடவையும் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் ஜெயிக்க போறான் பாருங்க. நான் தான் ஜெயிக்க போறேன். நான் பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பே கொடுக்க மாட்டேன். மகாராஜா, இது என்னோட சொத்தோட ஒரு பகுதி தான். என்கிட்ட இன்னும் இதே மாதிரி நிறைய இருக்கு. அந்த மொத்த சொத்தும் என்னோட தாய்மொழி எதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு சொந்தமாகும். அந்த பணம் இப்ப எனக்கு சொந்தமாக போகுது. ஒருவேளை என்னோட சவாலை ஏத்துக்கிட்டு அவங்க தோத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட மொத்த சொத்தும் எனக்கு சொந்தமாயிடும். புரிஞ்சுதா? இந்த அரசபையில இருக்கிறவங்க என்னோட தாய்மொழி எதுன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? ஒருத்தராவது இருக்கீங்களா? என்னோட இந்த சவாலை தைரியமா ஏத்துக்க தயாரா? அந்த பணத்தை நான் எப்படியாவது அடைஞ்சே தீரணும். நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன். மகாராஜா, இந்த சவாலை ஏத்துக்கிறதுக்கு வேற தகுதியான ஆளே இல்லையா? ஏன்னா இவர்கிட்ட சவால் விடுறது எப்படி இருக்கும்னா போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்கும். சரிங்க சரிங்க, வயிறு வலிக்க நல்லா சரிங்க. யாரு வெற்றி அடைய போறாங்கங்கறத காலம்தான் முடிவு பண்ணணும். நீங்க என்ன பைத்தியம்னு சொன்னீங்க, நான் உங்களை ஆண்டின்னு சொல்ல போறேன். ஏன்னா நான் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அனுப்ப போறேன். இந்த மொத்த பணமும் எனக்கு சொந்தமாக போகுது. எனக்கு. ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டா அப்புறம் உங்களோட சொத்து, உங்களோட வீடு எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். என்ன சம்மதமா? சம்மதிக்கிறேன்.
குருதேவரே, ம் எதுக்கும் இன்னொரு தடவை யோசிச்சு பொறுமையா முடிவெடுக்கலாமே. ம், ம். நான் இந்த சவால்ல இருந்து பின்வாங்கணுங்கிறது தான் உன்னோட எண்ணம் இல்லையா ராமகிருஷ்ணா? எப்பவும் போல நீ தான் வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறல்ல, ஆனா அது நடக்கவே நடக்காது. நான் உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன். நான் இந்த சவாலை ஏத்துக்கிட்டேன், ஜெயிச்சே தீருவேன். உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். ம். மகாராஜா, இதுக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். ஆமா குருதேவா, எனக்கும் கூட அப்படிதான் தோணுது. இங்க பாருங்க, குருதேவர் நீங்க விட்ட சவாலை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குருதேவர் அவருடைய பதில சொல்லுவாரு. அதாவது உங்க தாய்மொழி என்னன்னு சொல்லுவாரு. சரி மகாராஜா. அது வரைக்கும் இந்த அவை ஒத்தி வைக்கப்படுது. உத்தரவு. குருஜி குருஜி, நாங்க சொல்றத முதல்ல கேளுங்க குருஜி, அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஆமா குருஜி, இந்த முறை பதில் நீங்க இல்ல, நாங்க சொல்லியிருக்கோம். பிரச்சனை எதுவும் வராதுல்ல? அப்படியெல்லாம் எதுவும் வராது, கவலையே படாதீங்க. நாங்க பண்ணிடுவோம். சரி சொல்லுங்க, என்னோட தாய்மொழி என்ன? நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். நீங்க உங்க தாய்மொழி என்னன்னு சொன்னாதான் என்னால சொல்ல முடியும். சவாலை ஏத்துக்கிட்டது நீங்க தான் ஆச்சாரியாரே. பாத்தீங்களா மகாராஜா, நான் முதல்லயே சொன்னேன்ல, இவர் போட்டிட்டாருன்னா நிச்சயமா எனக்கு தான் வெற்றி. நான் வெற்றி அடையறதுக்கு முன்னாடி உங்க கூட நான் கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம்னு நினைச்சேங்க ஐயா. சமாளிக்கிறீங்களா? சரி, என் முதல் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாத்ருபாஷா குப்த் அவர்களே. நீங்க எங்க தங்குவீங்க? வீட்ல. வீடு எங்க இருக்கு? ஊர்ல. ஊர் எங்க இருக்கு? ராஜ்யத்துல. ராஜ்யம் எங்க இருக்கு? பாரதத்தோட ஒரு பகுதியில. தோத்துட்டீங்களா? இல்ல, இப்ப ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி, முதல்ல ஒரு விஷயத்த சொல்லுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா உனக்கு சந்தேகமா இருக்கா என்ன? நானும் இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருக்கேன். சரி, அது இருக்கட்டும். உங்க மனைவியோட பிறந்த வீடு எங்க இருக்கு? என் மனைவி மேல ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்களே. இல்ல இல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்க மனைவியோட பிறந்த வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கேன். நீங்க சொல்ல வேண்டியது என் தாய்மொழிய, என் மனைவியோடது இல்ல. அது கிழக்குலயும் இருக்கலாம், மேற்குலயும் இருக்கலாம், வடக்குலயும் இருக்கலாம், தெற்குலயும் இருக்கலாம். கேள்வி கேளுங்க. உங்க குரு யாரு? யாரோட பேரை சொல்றது? எத்தனை மொழி தெரியுமோ அத்தனை குருக்கள் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இதோ பாருங்க, என்னோட குரு பேரை சொன்னாலும் என் தாய்மொழியை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை ஜெயிச்சுட்டு நான் வேற நாட்டுக்கும் போகணும் இல்லையா? நீங்க கேள்வியை கேளுங்க. கேக்குறேன். அது வந்து என்னன்னா, நான் உங்களுக்காக பிரத்யேகமா பலகாரம் கொண்டு வந்திருக்கேன். அதனால நான் அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி. ஓடிடலாம். சாப்பிடுங்க. எந்த ராஜ்யத்தோட இனிப்பை இவன் முதல்ல எடுத்து சாப்பிடுறானோ அதுதான் இவன் தாய்மொழியா இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. சரியா முட்டிட்டீங்க. என்ன என்ன இது பலகாரம்? அப்ப சாப்பிடுங்க. உன் மண்டைய என் வாய்க்குள்ள விட்டா எப்படி சாப்பிடுறது? ஓ,
ராமா, குருதேவர் வசமா மாட்டிக்கிட்டாரு. இவரை தோக்க போறது உறுதிதான். ஆமா பட்டு, முன்ன பின்ன யோசிக்காம சவாலுக்கு முந்திரி கொட்ட மாதிரி போனா நிலைமை இப்படிதானே இருக்கும். இந்த பலகாரம் ரொம்ப சுவையா இருக்கு. உங்க சமையல்காரர் செஞ்சாரா? ஆமா ஆமா ஆமா, எங்க சமையல்காரருக்கு எல்லா பகுதியை சேர்ந்த இனிப்புகளையும் நல்லா செய்ய தெரியும். அப்படின்னா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆனா இவரை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நான் அந்த சமையல்காரரை என் கூடவே கூட்டிட்டு போயிடுவேன். என்ன சொல்றீங்க ஆச்சாரியாரே? நீங்க தோல்வியை ஒத்துக்கிறீங்கல்ல? அப்படி இல்லைன்னா அடுத்த கேள்வியை கேளுங்க. மகாராஜா இவரு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காரு. குருதேவா, இவர்கிட்ட கேட்க ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல இருக்கு, இல்ல இருக்கு, இருக்கு மகாராஜா. கேள்வி கேட்கணும் மகாராஜா. ஆனா மகாராஜா, எனக்கு சாயந்தரம் வரைக்கும் அவகாசம் வேணும். அப்போ நான் கண்டிப்பா இவரோட தாய்மொழி என்னன்னு சொல்லிடுவேன். சாயந்தரம் வரைக்கும் மட்டும் இல்ல, உங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களால பதில் சொல்ல முடியாது. சரி போகட்டும், விடுங்க. நான் இவருக்கு அவகாசம் கொடுத்து பாக்குறேன். நல்ல விஷயம். அப்ப சாயந்தரம் நாம தர்பார்ல சந்திக்கலாம். அதுக்குள்ள இவரை கேட்க ஏதாவது நல்ல கேள்வியா யோசிச்சு வைங்க குருதேவா. சரி மகாராஜா. எப்படியோ சாயந்தரம் வரைக்கும் தள்ளி போட்டாச்சு. ஆனா அதுக்கப்புறம் என் நிலைமை என்ன ஆகும்னு தெரியலையே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.